So in this video we are going to discuss about some conversion வந்து பார்க்க போறோம். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படினாலே கன்வர்ஷன் தான் நமக்கு வந்து மெயின் கீ. ஓகே, கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க ரொம்ப தரவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இப்போ 11th ஒரு சிம்பிள் கன்வர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன ப்ராடக்ட்ன்றத முதல்ல வந்து எழுதணும். ஓகே, அப்போ அங்கே ஈத்தைன் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஈத்தைன்? CH ட்ரிபிள் பாண்ட் CH ஈத்தைன் இல்லையா? இந்த ஈத்தைன் வந்து நம்ம என்னதான் மாற்ற சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பென்சீனை வந்து நமக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் தான். ஒரே ஸ்டெப் வந்து இது வந்து நமக்கு கிடைச்சிடும். ஜஸ்ட் வந்து கண்டிஷன் மட்டும் தான் நமக்கு தேவை. நம்ம வந்து அல்கைனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, அசிட்டிலினை வந்து எடுத்து நமக்கு என்ன பண்ணலாம்னா ரெட் ஹாட் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ரெட் ஹாட் டியூப் வந்து 12th வந்து நீங்கள் ப்ராக்டிகல் பண்ணும்போது நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ ரெட் ஹாட் டியூப் வந்து அதை யூஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்து தேவை. 873 கெல்வின். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் எல்லா ரியாக்ஷனுக்கும் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா டெம்பரேச்சரும் நீங்கள் மெமரி பண்ண கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டாக வர நம்பர் ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட், 300 டிகிரி சென்டிகிரேட், 400 டிகிரி சென்டிகிரேட், 500 டிகிரி சென்டிகிரேட், 350 டிகிரி சென்டிகிரேட், அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் நம்பர் மட்டும் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து கெல்வின்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ கெல்வின்ல கொடுக்கும்போது வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான நம்பர் மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் 873 நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ 873 நீங்கள் 273 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 600 டிகிரி சென்டிகிரேட். இந்த மாதிரி ரவுண்டாக வர நம்பர் தான். டிகிரி சென்டிகிரேட்ல இப்படி ரவுண்டாக வர நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போ நம்ம என்னன்னா இது 600 டிகிரி சென்டிகிரேட் நம்ம 873 கெல்வின் வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்னன்னா 3 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டிலின் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பென்சீன் மாலிகுலா வந்து நமக்கு வந்து மாறிடும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அசிட்டிலின் மாலிகுல் வந்து நம்ம வந்து எடுத்துப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா C ட்ரிபிள் பாண்ட் C, அப்புறம் பார்த்தீங்கன்னா C ட்ரிபிள் பாண்ட் C. ஓகே, இப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த டபுள் ஒரு பாண்ட் நமக்கு என்ன ஆகுனா அந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். இந்த பாண்ட் வந்து ரெண்டுக்கு நடுவில் வந்து வந்துடும். இதுவும் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். அப்போ பாலிமர் இப்படி தான் நடக்கும். ஓகே, ஒரு பாண்ட் நமக்கு மூவ் ஆகி ரெண்டு கார்பன் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி தான் நமக்கு என்னன்னா பென்சீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுல். இது வந்து சும்மா ஷார்ட் கட், இது மெக்கானிசம் கிடையாது. ஓகேவா, இது சும்மா ஷார்ட் கட் கொஞ்சம் பெட்டராக வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஈத்தீன்லேருந்து நம்ம வந்து பண்ணணும். ஈத்தீனா நமக்கு என்னது CH2 டபுள் பாண்ட் CH2. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் பென்சீன் வந்து நமக்கு வந்து கொண்டு வரணும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணால் டபுள் பாண்ட்லேருந்து நம்ம வந்து கொண்டு வர முடியாது பென்சீன். அப்போ ட்ரிபிள் பாண்டாக வந்து மாற்றணும். அப்போ ட்ரிபிள் பாண்டாக மாற்றணும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் வந்து பண்ணணும். ஏன்னா டபுள் பாண்டாக நீங்கள் ட்ரிபிள் பாண்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எலிமினேஷன் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பாண்ட் வந்து அதிகமாக ஆட் ஆகும். அப்போ எலிமினேஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, எலிமினேஷன் பண்ண முடியாது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஹைட்ரஜன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க. CH2 டபுள் பாண்ட் CH2 வந்து ஆட் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து புரோமின் Br2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த புரோமின் இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அது வந்து அல்கினான் கண்டுபிடிக்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? புரோமின் ஆட் பண்ணீங்கன்னா அது டீக்ளரேஷன் ஆகும். அப்போ புரோமின் வந்து நமக்கு வந்து உள்ள போய் ஆட் ஆகிடும். அப்போ CH2 இங்கே Br வந்து நடக்கும். சாரி, பெரிய பாண்டா போட்டேன். அப்போ இங்கே நமக்கு என்ன பண்ணால் இங்கே ஒரு CH2 வந்து இருக்கும், இங்கே ஒரு CH2 வந்து இருக்கும், இங்கே நமக்கு வந்து என்ன புரோமின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா அல்கஹாலிக் KOH. ஓகே, நமக்கு 2 KOH இருக்குது. ஒன்று அல்காலிக் KOH, இன்னொன்று அக்வாஸ் KOH. அக்வாஸ் KOH போட்டிங்க அப்படின்னா இந்த Br போயிட்டு அந்த இடத்துல OH வந்து வந்துடும். அல்காலிக் KOH போட்டிங்கன்னா பீட்டா அமினேஷன் வந்து நடக்கும். இந்த புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் வெளியே போக போகுது, புரோமின் வந்து வெளியே போக போகுது. அப்போ சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டாக மாறிடும். அப்புறம் இந்த புரோமினும் என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வந்து வெளியில் போகும். அப்போ இன்னும் 2 ஆட்டம் வந்து வெளியே போக போகுது. அப்போ டபுள் பாண்ட் என்ன ஆகிடும், ட்ரிபிள் பாண்ட் வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ நமக்கு கிடைக்குன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். சில இதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோடாமைடு ப்ளஸ் வந்து அமோனியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு 2 ரியாஜென்ட் இருக்குது. நீங்கள் 2 ரியாஜென்ட்ல எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்காலிக் KOH நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகே, நமக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ரெட் ஹாட் டியூப் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ரெட் ஹாட் டியூப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 873 கெல்வின் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் பார்த்தீங்கன்னா பென்சீன் வந்து கிடைச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா another conversion. ஓகேவா, அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கன்வர்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹெக்சேன்ல இருந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ தேர்ட் மாலிகுலர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்சேன். ஹெக்சேனோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது, CH3 CH2 CH2. ஓகே, CH2 CH2 245 வந்துருக்கு இல்லையா, CH3. இதுலேயே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பென்சன் ரிங் வந்து நமக்கு வந்து கொண்டு வரணும். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து இந்த அரோமடைசேஷன் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே நமக்கு வந்து எத்தனை ஹைட்ரஜன் வந்து இருக்குது, இங்கே C6 வந்து பார்த்தீங்கன்னா H14 வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்னது வெறும் C6 H6 தான் இல்லையா? அப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தை வந்து நம்ம வந்து குறைக்கணும். நம்பர் ஆஃப் கார்பன்ல வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து சம் ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து சொல்லுவாங்க. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து
வந்து ஆட் பண்ணோம். நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து இருக்குது. Cr2O3, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MnO2, அப்புறம் வந்து மாலிப்டம் ட்ரை ஆக்சைடு, இந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்குது. V2O5 வந்து இருக்குது. நமக்கு நிறைய இருக்குது. எதையாவது ஒன்று வந்து நீங்க யூஸ் பண்ணா போதும். அப்புறம் அல்கேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அல்கேன்ஸ் ஆர் ஹைலி ஸ்டேபிள். அப்போ அல்கேன் நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்மோஸ்ட் 500 டிகிரி சென்டிகிரேட் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 500 டிகிரி சென்டிகிரேட் நீங்க கெல்வின்ல மாத்தீங்கன்னா 723 இல்ல 773 கெல்வின், 773 கெல்வின் நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ப்ரெஷருமே நீங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணிருக்கோம். 10 to 20 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், பென்சீன் வந்து நமக்கு கிடைக்கும். இது சிங்கிள் ஸ்டெப் தான். பட் ஆனால் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ நீங்க கன்வர்ஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தரவு நாலேஜ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எல்லா ரியாக்ஷனும் தரவு நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து பண்ண முடியும். இங்க சில பேசிக் கன்வர்ஷன் வந்து பார்த்துருக்கிறோம். இன்னும் 12th போக போக நமக்கு கன்வர்ஷன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும்.